வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அழகு 4 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். யூனிட் 4 அப்படிதானே? ஸோ கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், நம்மளோட அன்றாட வாழ்வில் வேதியியல் எப்படி முக்கிய பங்கு ஆற்றுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நிறைய டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல கம்பஸ்டன், எரிதலை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சால்ட், இந்த சாரி ஃப்ளேமோடைய கலர், அப்புறம் மெழுகுவர்த்தி, இதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அது அந்த மெழுகுவர்த்தி எரியும் போது அதோடைய ஜோன் 3 பார்ட்டாக பிரிக்கிறது, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சாட்டர்டே கிளாஸ்ல டெஸ்ட் சொல்லியிருந்தோம், 1 MCQ. சரியா? ஓகே, ரைட். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப், அதாவது அன்றாட வாழ்வில விலங்குகள். அதானே? இப்போ இந்த விலங்குகள் அப்படிங்கறத எடுக்கும் போது நம்ம நம்மளுடைய டே டு லைஃப்ல நம்மளுக்கு மனிதர்களுக்கு உபயோகம் ஆகக்கூடிய விலங்குகளை இங்க நம்ம பார்க்க போறோம். சரியா? ஏன்னா அன்றாட வாழ்வில்னா உடனே நீங்க யானையும் சிங்கத்தையும் புலியும் நினைக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அது விலங்குகள் தான். பட் நம்மளுடைய டே டு லைஃப்ல நம்ம எப்படிலாம் எடுக்கும். அப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது ஆடு பாக்குறீங்க. ஆடுனால என்னென்ன யூஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிராமத்துல பாத்தீங்கன்னா ஆடுகள் வளர்ப்பாங்க நிறைய பேர். ஆடுகள், அப்புறம் மாடுகள், கோழிகள் வளர்ப்பாங்க. சரியா? இந்த பாருங்க, நாட்டுக்கோழி. இது நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்றோம். சாதாரண லெக்கான் கோழி லேபரட்டரியில அவங்க அதுக்கு பண்ணை இருக்கு, அப்பெல்லாம் வளர்ப்பாங்க. இது நாட்டுக்கோழி. இது இறைச்சியும் தருது. ஏன்னா நம்ம புக்ல அதையும் சொல்லியிருப்பாங்க, இறைச்சி தருது, அப்புறம் முட்டை தருது, எக்கு. மிகச்சிறந்த ஒரு புரோட்டீன் உணவு முட்டை. ஸோ அந்த முட்டை தர்றது பார்த்தீங்கன்னா அது நாட்டுக்கோழி. சரியா? இதுல இருந்து தருது. அப்புறம் ஆடு, அப்புறம் மாடு. மாடு பால் தரும். மாடு ஒரு செல்வம். அப்படிதானே? அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லுவார் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய மாடை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஸோ அங்க விவசாயம் எப்படி இருக்கு? அங்க அங்க எல்லா பக்கம் இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டுல மட்டும்தான் விவசாயம் இல்ல, நம்ம ஒரு ஏரியால மட்டும்தான் விவசாயம் அப்படிலாம் இல்ல. விவசாயத்தை நம்பி தான் எல்லா நாடுகளுமே இருக்கு. மேபி அதோடைய ரேஷியோ கம்மியா கூட இருக்கலாம். ஆனா எந்த நாட்டுல விவசாயம் நல்லா இருக்கோ அந்த நாடு நல்லா இருக்கும். அதாவது வல்லரசா இருக்கும், செல்வ செழிப்போட இருக்கும். சரியா? ஏன்னா நம்ம ஆஹ், நம்மளுடைய நம்ம நம்ம நாட்டோடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் காந்தி. அவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தற்சார்பு அப்படின்னு சொல்லுவார். அதாவது நீங்க மத்தவங்களை டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது. உங்களுடைய தேவைகள், உங்களோட கிராமத்து தேவைகள். இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் எல்லாருமே நாமளா ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வரணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிராமத்துல பால், முட்டை இந்த மாதிரிலாம் ஒரு உற்பத்தி இருக்கு. இன்னொரு கிராமத்துல பருத்தி, சோளம்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு. இன்னொரு கிராமத்துல அரிசி, கோதுமை, இப்படி ப்ரொடக்ஷன் இருக்கு. அப்போ இந்த ப்ரொடக்ஷன் பண்றவங்க அதாவது பண்டமாற்று முறையை மேற்கொள்ளணும். அப்படி அதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை தான் ஆரம்பத்தில் பண்ணோம். பட் அது அப்புறம் மணி அப்படிங்கிற ஒன்று அது ஒரு வேற மாதிரி ஒரு ரோலை நம்ம மாற்றி விட்டு. சரியா? ஸோ இப்படி பண்டமாட்டு முறையில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மற்ற மனிதர்களை வெறுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஓகே, இதை நான் கொடுத்தேன்ப்பா, நான் எல்லா நாளும் பாலும் முட்டையும் சாப்பிட முடியாது, எல்லா நாளும் அரிசியும் கோதுமையும் சாப்பிட முடியாது. அப்போ நான் எனக்கு மற்ற தேவைகள் வேணும், பருப்புகள், சிறுதானியங்கள் எல்லாம் வேணும். அப்போ மற்ற மனிதர்களை சார்ந்தப்ப இது ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை பூஸ்ட் பண்றோம், இன்னொருத்தருடைய வளர்ச்சியில பங்கெடுக்கிறோம். சரிங்களா? அப்போ அது அது சமுதாயமா வளரும். அந்த சமுதாயம் வளரும் போது ஊர் வளரும். ஊர் வளர்ந்து அந்த மாவட்டம், அப்புறம் மாநிலம், அப்புறம் நாடு. ஸோ இது அவரோட கான்செப்ட்ல வரும். ஸோ வேளாண்மை அதுல ஒரு அடியில இருக்கக்கூடிய, அதாவது பேசிக் ஸ்டெப் அது. ஸோ அதுல இருந்து அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப்லாம் போறோம். சரியா? இப்ப இந்த விலங்குகளை பார்த்த உடனே உங்களுக்கு ரைட்டு, ஓகே, இந்த விலங்குகள், அதாவது இதை மட்டும் படிக்க போற கிடையாது. இன்னும் பட்டு, புழு, கம்பளி, அதெல்லாம் பின்னாடி வருது. பட் இங்க இந்த நான் ஸ்கிரீன்ல காமிச்ச அந்த 3 விலங்குகளும் பேசிக்கா நிறைய பேர் கிராமத்து வீட்டில் இருக்கக்கூடிய விலங்கு. அண்ட் நம்ம டே டு லைஃப்ல இறைச்சியாகவும் பாலாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருவோம். சரியா? ஓகே. அப்ப இந்த யூனிட்ட உள்ள போறதுக்கு ஒரு ஆர்வம் ஓகே, ரைட்ஸ் அப்படி சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸோ இந்த யூனிட்ல நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிமல்ஸ் எப்படி ஃபுட்டாகவும், அப்புறம் கிளாத், நம்மளோட துணி எல்லாம் தயாரிக்கிறாங்களா, அதான் சொன்னேன். பட்டு, கம்பளி எல்லாம் பின்னாடி பார்ப்போம் சொன்னீங்களா, பார்ப்போம் சொன்னோம்ல. ஸோ உணவு, உடை தயாரிக்க எப்படி இந்த விலங்குகள் நம்மளுக்கு உதவுகின்றன. கம்பளி, பட்டு எப்படி தயாரிக்கிறாங்க, சில்க், காட்டன், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம்
பட்டாளைகள், பட்டு செய்வாங்கள அந்த ஆலைகள் வந்து எவ்வளோ என்னெல்லாம் அங்க ஒரு அபாயங்கள் இருக்கு, டேஞ்சரஸ் சம்திங் இருக்கு. அங்க ஒர்க் பண்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அப்புறம் இதெல்லாம் பத்தி படிக்க போறோம். அகிம்சை பட்டுன்னு ஒரு இம்பார்ட்டண்டான டேம், கீவேர்டை நம்ம படிக்க போறோம். அகிம்சை அப்படின்னால அமைதி. நம்ம படிச்சிருப்போம், நீங்க சோசியல படிச்சிருப்பீங்க, அகிம்சை அகிம்சைன்னு சொல்லிட்டு. ஸோ அமைதி பட்டுனா என்ன, அதையும் நீங்க பார்க்க போறோம். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த யூனிட்டோட லாஸ்ட்ல படிப்பீங்க. அப்புறம் விலங்குகளை பாதுகாத்தல், அப்புறம் பராமரிப்போட முக்கியத்துவம். ஏன்னா விலங்குகளை பாதுகாக்கிறது, பராமரிப்போட முக்கியத்துவம் என்னன்னா, அது விலங்கோட முடிய போறது கிடையாது. அப்படிதானே? ஒரு கோழிக்கு வந்து நிறைய பறவை காய்ச்சலாம் வரும்போது, அதை சாப்பிடக்கூடியவங்களோ இல்ல அதை வளர்க்கக்கூடியவங்களோ அது பக்கத்தில் உள்ளவங்களோ அது பரவும். அப்போ அந்த விலங்குகளை நீங்க பராமரிக்கணும். விலங்கு மட்டும் நீங்க வந்து காப்பாத்தல, அந்த ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களை காப்பாத்துறீங்க. அண்ட் விலங்குகளை நீங்க வளர்க்குற விலங்குகளை பாதுகாக்கிறதும் பராமரிக்கும் உங்களுடைய அத்தியாவசியமான கடமை. சரியா? ஏதோ சாப்பாடு போடுறோம், பாலை கறக்கும், அதை பிசினஸ் பண்றோம் அப்படின்னு மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு கண்ணும் கருத்துமா பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டோடைய, ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, வணிக மேம்பாட்டிற்கு அனிமல்ஸ், விலங்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விலங்குகளிலிருந்து பெறப்படும் பொருட்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பால், மில்க். மில்க் ஆடுலே பாத்தீங்கன்னா நிறைய பிஸ்கட்டை பத்திலாம் ஆட் வரும். இந்த பிஸ்கட்டை சாப்பிடுங்க, 2 கிளாஸ் மில்க் குடிச்சதுக்கு சமானம், 1 கிளாஸ் மில்க் குடிச்சதுக்கு சமானம் அப்படிம்பாங்க. அது நான் மில்கே குடிச்சலாம எதுக்கு பிஸ்கட்டை சாப்பிடணும்? யோசிச்சு பாருங்க, நீங்க தான் சின்ன குழந்தைகள், நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். ஏன் மில்க் யூஸ் பண்ணலாமே, ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்? அப்படிதானே? அப்புறம் பால் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, ஆம், அதாவது விலங்குல இருந்து கறந்து டைரக்டா நம்மள வீடுக்கு கொண்டு வரக்கூடிய அது ஒரு இது இருக்கு. பாக்கெட் பால் அப்படின்னு இருக்கு, நகரங்கள்ல பாத்தீங்கன்னா பாக்கெட் பால் தான். அப்ப அந்த பாக்கெட் பாலுடைய ஒரு இம்பாக்ட், அதான் அதனால என்னெல்லாம் நடக்கு, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரில என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க சிட்டி சைடுல சொல்றேன், கிராமத்துல எப்படின்னு தெரியல, அங்க சிட்டி சைடு எப்படின்னா, பால் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை தான் அங்க கிராமத்துல இருந்து இங்க சிட்டி சைடுக்கு கொண்டு வருவாங்களாம். ஸோ அதை மக்கள்லாம் வாங்கி வச்சுக்கணுமா, கடைலாம் வாங்கி வச்சிருவாங்க, வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. அந்த 3 நாளுக்கு முன்னாடி உள்ள பால், 4 நாளைக்கு முன்னாடி உள்ள பால் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருவாரு. ஸோ அப்போ திருப்பி அடுத்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இதை வாங்கணும். அதே மாதிரி தண்ணியும் அப்படிதான். ஒரு 8 லிட்டர் 10 லிட்டர்னு சின்ன சின்ன கேனா வாங்கி மொத்தமா வீட்டில் வச்சுக்குவாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி பைப்பை திறந்து விட்டா குடி தண்ணீர் மாதிரிலாம் அங்கே இல்லை இப்போக்கு. அது மாதிரி கேனா வாங்கி வச்சுருவாங்க, அதை அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இந்திய நாடு, பாரத நாடு, நம்மளுடைய தமிழ்நாடு எப்படி நம்ம அதில் இருக்க நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ், நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோம். சரியா? ரைட். ஸோ பால்ங்கிறது உணவுப் பொருளா இருக்கு. அண்ட் வெறும் டேஸ்டான உணவுப் பொருள் இல்லாம சத்துக்கள் நிறைந்த, அதாவது புரதச்சத்துக்கள்லாம் நிறைந்து உள்ளது. அதுதானே? புரதச்சத்து உண்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து உண்டு. கால்சியம் கால்சியம் பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கு மிக சிறந்தது. அதுதானே? நம்மளுக்கு எலும்பை பத்தி ஏதாவது படிக்கும்போது பாத்தீங்கன்னா, உடம்புல கால்சியம் சத்து கம்மியா இருக்குப்பா அப்படிம்பாங்க. நம்மளுடைய மூட்டு வலியோ இல்ல கையோ கால் வலிக்கோ பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கால்சியம் சத்து கம்மிம்பாங்க. ஏன்னா கால்சியம் எலும்புகளுக்கு வந்து கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பால் என்பது ஒரு வெண்மையான ஒரு திரவம், பார்த்திருப்போம். விலங்குகளுடைய பால் ஊட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய பால் சுரப்பில தான் வரும். எல்லா விலங்கும் பால் ஊட்டி கிடையாது, அதுவும் நம்மளுக்கு தெரியும். அப்படிதானே? முட்டை போடுறது நீங்க பார்த்துருப்பீங்க, குட்டி ஈனும், கன்று ஈனும் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது, ஸோ இந்த பிறந்த குட்டி அல்லது குழந்தைகளுடைய முக்கியமான ஆதார ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா பால் தான். அதெல்லாம் அந்த சத்துக்கள்லாம் இருக்கு. ஒரு ஆடோ மாடோ பிறந்தது அப்படின்னா உடனே தாய் பசு பார்த்தீங்கன்னா, தாய் பசு தாய் ஆடோ பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கும். ஏன்னா அந்த சிறு குட்டி வளர்றதுக்கு ஆரம்பமா இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் அந்த பால் தான் அதுக்கு தருது. எழுந்து எழுந்து நடமாடணும், கண்ணை விரிக்கணும், கத்தணும், நிறைய அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கும். அப்படிதான். அப்ப அந்த பால்ல தான் அவ்வளோ சத்து இருக்கு. சரியா? அமுத நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பால் தான். ஸோ
நாம் பயன்படுத்தும் பாலானது பசு மாடுல இருந்து கிடைக்கி இரவு மாட்டு பால் குடிப்பாங்க. ஆடுடைய பால் குடிப்பாங்க. ஒட்டகத்திலிருந்து கிடைக்கும் முக்கியமான பொருளும் ஒரு பால் தான். ஆட்டுப்பால் வந்து பாட்டில் கூட சொல்லுவாங்க, ஆடு ஆயில் வளர்க்கும் ஆட்டுப்பால் அப்படிம்பாங்க. ஆட்டுப்பால் வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பாலை தான் குடிப்பாராம். அதுல அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பாரு. ரிசர்ச் பண்ணனால தான் அவர் வந்து மாட்டுப்பால்ல இருந்து ஆட்டுப்பால் போயிருப்பாரு. ஸோ ஆட்டுப்பால் வந்து கண்டிப்பா ஏதோ இருக்க போய் தான் அவர் சொல்றாரு. அப்படிதானே? அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே டீ காஃபி எல்லாம் குடிப்போம். அப்போ வெறுமனே அந்த தேயிலை தூள் மட்டும் நம்ம ஒரு டீயை மட்டும் டிகாசன் மாதிரி இருக்கும், கருப்புல இருக்கும், அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பா பால் ஊத்தும். பால் ஊத்துனாதான் அது கொஞ்சம் டேஸ்டா மாறுது. இது போக ஐஸ்கிரீம், சாக்லேட், இனிப்புகள் இதெல்லாம். ஸோ இது வந்து ஜென்ரலா அவன் புக்ல போட்டிருப்பாங்க, இதுலலாம் கிடைக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தானே புரதம் மற்றும் கால்சியம், அங்கதான் நம்ம முக்கியமான பாயிண்ட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊட்டச்சத்து மிக்க உணவு தான் நம்மளுடைய பால். அடுத்தானே இது பன்னீர், பாலாடைக்கட்டை, வெண்ணெய், நெய், தயிர் போன்ற இருந்து கிடைக்கி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ மில்க்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்கி, மில்க் எப்படிலாம் யூஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சு வச்சு அப்படிதானே. ஹைலி ரெக்கமெண்டட் நியூட்ரிட்டிவ் ஃபுட் கண்டெய்னிங் புரோட்டீன் அண்ட் கால்சியம் ஃப்ரம் மில்க். அப்புறம் மில்க் லைக் பன்னீர், சீஸ், கிரீம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ், முட்டைகள். எக்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவா முட்டைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண், அதாவது ஒரு பறவை இனத்துல பெண் பறவை வந்து இடும். அது கோழியா இருக்கலாம், வாத்தா இருக்கலாம், காக்காவா இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். அடுத்ததுனா அதோடைய முட்டையிடும். நெருப்பு கோழிகள் அவற்றை எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த முட்டையில இருந்து இளம் அதோடைய அடுத்த ஜெனரேஷன் இளம் உயிரிகள் வருது. இந்த முட்டை நம்ம உடலுக்கு எனர்ஜி, சக்தியை தருகிறது. நல்ல ஆரோக்கியம், ஹெல்த்தியான ஒரு இது கிடைக்கும். புரதம், புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம்ல, புரோட்டீன் கிடைக்கும். இதுல ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, அதாவது முட்டை 6 கிராம் எடையுள்ள உயர் ரக புரதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 6 கிராம் எடையுள்ள உயர் ரக புரதத்தை கொண்டுள்ளது. சரியா? புரோட்டீன் இருக்கு. நிறைய டாக்டர்ஸும் சரி, நிறைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட அந்த பேப்பரோ மேகசினோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. முட்டை சாப்பிடணும், அதில் வெள்ளை அந்த லிக்விட் மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் உட்கரு அப்படிங்கிற மஞ்சள் கலரில் இருக்கும் நியூக்ளியஸ். ஸோ அந்த நியூக்ளியஸ் அந்த உட்கரு பார்த்தீங்கன்னா ஆஹ், கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளது. ஸோ கொழுப்பு சத்தும் உடம்புக்கு வேணும், அது அது வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. பட் அந்த கொழுப்பு சத்து சாப்பிட்டா அதுக்கு ஏற்றாப்புல உடல் உழைப்பு வேணும், உடல் பயிற்சிலாம் வேணும். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா உட்காந்து அது வந்து ஒரு உடம்புல வந்து ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி சேர்ந்துரும். சரியா? அப்போ இந்த வெள்ளை அப்படிங்கிற இருக்கக்கூடியது அந்த லிக்விட் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்க பார்க்கலாம், ஜெல் மாதிரி இருக்கும். அது புரோட்டீன் கண்டென்ட் அதிகம், புரதச்சத்து அதிகமா உள்ளது. சரியா? அப்போ ஒரு முட்டை வந்து 6 கிராம் எடையுள்ள உயர் ரக புரதத்தை கொண்டுள்ளது. நிறைய நாள்ல பாத்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து ஒரு சின்ன ஒரு ஆம்லெட் மாதிரியோ இல்லைன்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு மாதிரி பண்ணிட்டு ஒரு பிரெட்டை வச்சு சாப்பிட்டு போவாங்க. நம்மளுக்கு, நம்ம தமிழ்நாடுக்கு, நம்ம இந்திய நாட்டுக்கு காலை உணவு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதான் நான் நைட்ல சில பேர்லாம் முட்டை எடுப்பாங்க, மத்தியானமும் எடுப்பாங்க. அதுதான் காலையில கூட எடுக்கலாம். நான் சொல்றேன் காலையில் உணவு வந்து இட்லி, தோசை, இல்ல சாதம் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க நான் சொல்றேன். சோ புரதமிக்க இந்த காலை உணவுக்கு அன்றைய தினம் முழுவதும் உடல் மற்றும் மூளை ஆற்றலை தக்க வைக்கிறது. எந்த வயதினரும் தினமும் முட்டை உண்பது நல்லது அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து டேஸ்ட்டுக்காண்டி நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இந்த ஆஃப் ஆயில் ஆம்லெட்டு இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, ஒரு மாதிரி தோசையில போட்டு ஒரு ஒரு ஹாஃப் பாயில், அதாவது அரை அஹ், வேக வைக்கிற அதுதான் அந்த ஹாஃப் ஆயில். சரியா? பட் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, அது வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும் தான். டாக்டர்ஸோடைய ரெக்கமெண்ட் என்னன்னா வேக வைத்த முட்டை அப்படிம்பாங்க. இந்த பாயில் முட்டை நீங்க இந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்க, ஐ திங்க் வீக்லி ஒன்ஸ் வந்து உண்டுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இப்போ உண்டுல்ல.
ஒரு நாள் வந்து புரத, அதாவது மாணவர்களுக்கு, இளம் மாணவர்களுக்கு வந்து சத்து வேணும்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்று, அது எந்த டேன்னு தெரியல, மேபி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு டே இருக்கலாம், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்கலாம். ஸோ எக் உண்டு. ஏன் ஏன் எதுக்கு போடுறாங்க? ஏன்னா உங்களுக்கு அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அப்போ எக்ஸ் ஹாவ் 6 grams ஆஃப் ஹை குவாலிட்டி புரோட்டீன். A protein packed breakfast helps to sustain mental and physical energy throughout the day. Consuming egg daily is good for any age people. ஓகேவா? மூளை ஆற்றல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப மூளை ஆற்றல் எடுக்குமா சார்? கண்டிப்பா எடுக்கும். மூளை ஆக்சுவலி அதிகமாவே எடுக்கும். நீங்க ரொம்ப நேரம் திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே டயர்டா இருக்கும். இதாகும். இப்ப நீங்க சின்ன வயசு, அதிகமா திங்க் பண்ண மாட்டீங்க. அடுத்தானே மேபி ஏதோ விளையாடுறதோ, கிரிக்கெட் விளையாடுறதோ, மேட்ச் பார்க்கறதோ, இல்லைன்னா ஏதோ ஒன்று இப்படிதான் சம்திங் இருக்கும். ரொம்ப திங்க் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆவாங்க. சீக்கிரமா டயர்ட் ஆவாங்க. ஏன் டயர்ட் ஆவாங்கன்னா, அவங்க பிரெயின் வந்து உடம்புல இருந்து அந்த எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டே இருக்கும். சரியா? அது மாதிரி ரொம்ப மைண்ட் அளவில் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கடி காஃபி, டீ காஃபி, இல்லை ஏதாவது கோக்கு அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது. அது வந்து வேற மாதிரி ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி முட்டை சார்ந்த உணவுகள், கொழுப்பு சார்ந்த, சாரி, புரதம் சார்ந்த உணவுகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன். சரியா? இது வந்து எக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ நோல ஹனியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியுமாங்கிறது பாக்ஸ்ல போட்டிருந்தாலும் அது நம்மளுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். அதனால அதை பத்தி பார்க்கலாம். ஹனி. எப்போதுமே ஹனி வந்து ஒரு சிறந்த உணவு. தேன் வந்து ஒரு சிறந்த உணவு. ஓகே. எங்கேருந்து வருது? யோசிச்சு பாத்தீங்கன்னா, வேர் ஃப்ரம் ஹனி கம்ஸ் அண்ட் ஹவ் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு. எப்படி உருவாகுது? நீங்க எப்பமாவது அந்த தேன் கூட பார்த்துருக்கீங்களா? அந்த பி, ஹாவ் யூ சீன் எ பீ ஹைவ் வேர் மெனி பீஸ் ஆர் சீன் பஸ்ஸிங் போட்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த பீஸ், தேனீக்கள் கலெக்ட் பண்ணுது, அப்படிதானே? அந்த ஸ்வீட்டான ஜூசஸ் ஃப்ளவர்ல இருந்து கலெக்ட் பண்ணுது. அந்த ஜூஸை என்ன பண்ணுதுன்னா கன்வெர்ட் பண்ணுது இப்படி ஹனியா, அண்ட் ஸ்டோர் இன் தேயர் ஹனி காம். சரியா? அப்படி மாதிரி பண்ணுது. தேனீக்கள் வந்து அதோடைய ப்ராசஸ் அதுதான். சுறுசுறுப்பா இருக்கும். சுறுசுறுப்புக்கு தேனீய உதாரணம் காட்டுவாங்க. தேன் கூட்டுல பல தேனீகள் இருக்கும். தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார், சரியா, அந்த ஜூஸ் சொல்றோம்ல, இனிப்பு சாறுன்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் நெக்டார். அதையும் நான் எழுதுறேன். நெக்டார் அப்படிங்க, இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்டார் இனிப்பு சாறை சேகரித்து அதை தேனாக மாற்றி அதை தேன் கூட்டுள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. ஓகே. நெக்டார். ஓகே. ஸோ அதோடைய அறையில சேமிச்சு வச்சிருது. தேன். தேன் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்கும். இனிப்பு சாறினை தேன் கூட்டு வந்து பிரித்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மலைப்பகுதியில வசிக்கும் மக்கள் அடர்ந்த காடுகளில் உள்ள தேன் கூடுகளிலிருந்து இயற்கையான மலை தேனை எடுக்கிறார்கள். தேன் வந்து மிகச்சிறந்த மருத்துவ குணம் மிக்கது, அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. தேன் கூட்டிலிருந்து தேன் வழிகிறதுன்னு சொல்லிட்டு அந்த பிக்சரை காமிச்சிருப்பாங்க. அது நீங்க பார்க்கலாம். நீங்க தேன் கூடு ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அடுத்தானே அதுல ஏகப்பட்ட தேன் இருக்கும். தேனீக்கள் இருக்கும். பட் அது டேஞ்சரஸ். ரொம்ப கொட்டிட்டுனா அது வந்து பாய்சனா மாறும். அடுத்தனா அதனால அதை வந்து பயங்கரமா ஒரு பாதுகாப்போட தான் எடுப்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப இந்த தேன்லயே பாத்தீங்கன்னா நிறைய கலப்படம்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. இது வந்து இயற்கையான தேன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தேனீக்கள் பண்றது, அதே மாதிரி சர்க்கரை பாக வச்சு பண்ணுவாங்க. ஸோ அது இயற்கையான தேனா இல்ல சர்க்கரை பாக வச்சு பண்றக்கூடிய தேனாங்கிறத பாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தண்ணியில போட்டுலாம் செக் பண்ணுவாங்க. அந்த மெத்தட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது கரையுது எது கரையல அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. தேன் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு மருத்துவ உணவு. சாதாரண டேஸ்ட்டுக்கு இல்லாம மிகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்டது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கசப்பான இதை சாப்பிடும் போது அடுத்து தேன் எடுக்க சொல்லுவாங்க. வாயில கொஞ்சோண்டு சீனியை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த கசப்பான அந்த ஒரு இதை எடுத்தது வந்து வேஸ்ட் ஆயிரும். அப்ப அதுக்கு ஏற்ற கொஞ்சம் வாய் கசக்குன்னா தேன் லேசா 2 சொட்டு நாக்குல விடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் வேலைக்காரி தேனி, ராணி தேனி அப்படிலாம் உண்டு. அதையும் இங்க படிச்சுக்கோங்க. ஓகே.
இப்போ அடுத்து விலங்குகள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடியது மூன்றாவது இறைச்சி, மீட். இறைச்சி, இறைச்சி அப்படிங்கிறது அந்த விலங்குகளுடைய உடலுடைய தசை பகுதி தான். அடுத்ததா கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, அதெல்லாம் கடையில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தானே இதை வந்து இறைச்சியா சாப்பிடுவோம். பெரும்பாலும் இறைச்சி என்பது எலும்பு தசையையும் அதில் உள்ள கொழுப்புமே குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. சில மனிதர்கள் சிலர் கோழி, ஆடு, முயல், பன்றி, வெள்ளாடு, ஒட்டகம், எருமை, மீன், நண்டு, இறால் போன்றவற்றை உணவாக உட்கொள்கின்றனர். வெறும் நான் ஆடு, கோழின்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட என்ன இருக்கு சரியா. பஃபலோ, ஃபிஷ்ஷு, கிராப், ப்ரான், லாப்ஸ்டர், அப்புறம் பிக்கு, கோட், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அனிமல் மீட் இஸ் கன்சிடர் as a பார்ட் ஆஃப் த டயட் பை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அதாவது விலங்குகளுடைய இறைச்சி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு உணவோடைய ஒரு பகுதி. சரியா, அது அது உண்மைதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்களே அப்படி நிறைய பேர் இருப்பீங்க. நான்வெஜ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உணவுல பெரும்பான்மையானது ஏதோ ஒரு இறைச்சியை சார்ந்து இருக்கும். இறைச்சியில ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டீன் அதிகமாக உண்டு, முக்கிய உணவாக பயன்படுகிறது. மேலும் கோழி இறைச்சி பெருமளவில் மனிதர்கள் பலர் பயன்படுத்துவார். அவை வணிக ரீதியாக கோழிப்பண்ணை அமைத்து கோழிகள் வளர்க்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோழி உணவு வந்து சாப்பிடுவாங்க. மோஸ்ட் கன்சூஷன் மீட் கன்சூஷன் இஸ் கன்சிடர் எசென்சியல் ஃபார் இட்ஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ், எஸ்பெஷலி சிக்கன் பிரீடிங் இஸ் டன் இன் த லார்ஜ் ஸ்கேல் இன் த ஃபார்ம் ஆஃப் பால்ட்ரி ஃபார்மிங் ஃபார் எக்கனாமிக் பர்பஸ். ஓகே. ஸோ இது வந்து உணவு, இறைச்சி சார்ந்த இதுக்கும் விலங்குகள் பயன்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணை, விலங்கு பண்ணை. அதாவது இப்போ நம்ம பார்க்க போறது கோழி பண்ணை. சரியா, கோழி பண்ணை அமைத்தல். ஏன்னா இதை வந்து கொஸ்டின்ல 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கோழி பண்ணை அமைக்கிறது, அப்புறம் கோழி பண்ணையில ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, இதை பத்திலாம் கேட்குறாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது கோழி பண்ணை ஏன் சார் அமைக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்மளுக்கு அந்த ஏற்கனவே அதுதான், விவசாயம் எதுக்கு பண்றோம், நம்மளுக்கு வந்து சார் நார்மலாக கிடைக்கக்கூடியது டிமாண்ட் ஆகும்போது மக்கள் தொகை பெருக்குது, அப்போ அதோட உற்பத்தி குறையுது. அப்படி குறைஞ்சு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டிமாண்டா இருக்கு. அப்போ நம்ம விவசாயத்தை பெருக்கிற மாதிரி இறைச்சிகளுக்காக நம்ம வந்து ஆடு மாடுகள் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரியா, கோழி எல்லாத்தையுமே. அப்போ அந்த இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது நம்ம வீட்டில் நம்ம வந்து எவ்வளோதான் வளர்க்க முடியும், 50 100 வளர்க்க முடியும். ஏன்னா அதோடைய மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிதான் அதை க்ளீன் பண்ணணும், மருந்து ஒழுங்கா அதுக்கு கொடுக்கணும், உணவு சரியான உணவாக கொடுக்கணும், அடிக்கடி நோய் வரும், அதனால பார்க்கணும். சரிங்களா, டக்குன்னு ஒரு மிகப்பெரிய நோய் வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம பேப்பர்லேயே பார்க்கலாம், இந்த மாதிரி நோய் வந்துச்சு, இவ்வளோ கோழிகளை அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் நீங்கள் படிக்கலாம். இதுக்கப்புறம் என்னைக்கா பேப்பரை பார்த்தீங்கன்னா அந்த லைனை நீங்கள் என்னைக்கா அந்த நியூஸ் பார்க்கும்போது லைனில் கவனிக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதான் கோழி பண்ணை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. மனிதர்களுடைய இறைச்சிக்காகவும் அப்புறம் முட்டை, பால் போன்ற இந்த தேவைகளுக்காகவும் நம்ம என்ன பண்றோம்னா விலங்குகளை வளர்க்குறோம். சரியா, அதுதான் பண்ணை அமைத்தல். சரியா, கோழி பண்ணை அமைத்தல் என்பது கோழிகளோட எண்ணிக்கையை அதிக அளவில் பெருக்குவதாகும். இதை வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா முட்டை இடுபவை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிராய்லர். நான் யூனிட் ஸ்டார்டிங்ல சொன்ன பிராய்லர் கோழின்னு சொன்னேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இறைச்சிக்கு மட்டும்தான். இதுக்கு முட்டைலாம் போட்டு அப்படிலாம் வராது. பிராய்லர் கோழி இது வந்து இறைச்சிக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. ரைட்டா, கோழி பண்ணைகளை அமைக்க வந்து போதுமான இடம் வந்து ஒரு பாதுகாப்பான இடம் வந்து தேவைப்படுது. அங்கே வந்து நீங்கள் கோழியை அடைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான நீர் இருக்கணும், காற்றோட்டம் இருக்கணும்,
சரியான விகிதத்துல நீங்க அதுக்கு உணவு கொடுக்கணும். ஏன்னா அந்த உணவு நீங்க அதுக்கு கொடுத்தாதான் அது நல்ல ஒரு சுத்தபத்தமா ஒரு சத்தா வளரும். அடுத்ததுனா புரதம், கொழுப்பு, வைட்டமின் நிறைந்த உணவுப் பொருட்கள் போன்றவை தேவைப்படுகின்றன. கோழி தீவனம் பார்த்தீங்கன்னா அதை இதெல்லாம் கொடுப்பாங்கன்னா சோளம் கொடுப்பாங்க. அதாவது மக்காச்சோளம் நம்ம சொல்றோம்னா சோளம் கொடுப்பாங்க. கம்பு கொடுப்பாங்க. கோதுமை கொடுப்பாங்க. அதெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடும். அரிசி தவிடு இதெல்லாம் வந்து நம்ம வந்து மசிச்சு தர வேண்டும். இதோடு நீங்க நிலக்கடலை, கொண்டக்கடலை போன்றவற்றையும் உடைத்து தரலாம். அப்படிங்க நீங்க எந்த அளவுக்கு ஒரு சத்தான இது கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது அந்த கோழியோடைய ஹெல்த் நல்லா இருக்கும். அப்புறம் அது ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் அதுக்கு முட்டை போடுறது அது ஒரு நல்ல இதா இருக்கும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வரும். சரியா? ஸோ டூ டைப்பா பிரிக்கிறாங்க இந்த கோழி பண்ணைய. சிக்கன்ஸ் ஆர் ப்ராட்லி ஆஃப் டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ், அதாவது எக் லேயிங் சிக்கன்ஸ், அதனால தான் அது லேயர்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் பிராய்லர்ஸ் ஒன்ஸ் தட் ஆர் ரேர்டு ஃபார் மீட் ஒன்லி. சரியா? அது வந்து முட்டையெல்லாம் வராது, மீட்டுக்கு மட்டும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ அதுல ஏற்படக்கூடிய நோய்கள், பண்ணை அமைக்கிறது சும்மா அமைச்சிடலாம். பட் நோய்களை நீங்க எந்த அளவுக்கு தற்காத்து கொள்ளுறீங்க, அதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதுதான் நம்ம கொஸ்டினை கேட்பாங்க. கோழிப்பண்ணை அமைக்கிறீங்க அப்படின்னா கோழிப்பண்ணையை பற்றி சிறு குறிப்பு, அப்புறம் அதுல ஏற்படக்கூடிய நோய்கள். சில நோய் கிருமிகள் கோழிப்பண்ணையில் உள்ள கோழிகளை தாக்கி நோய்களை உண்டாக்கின்றன. சரியா? இதை தவிர்க்க கோழியுடைய இடத்தை வந்து நம்ம இடம் எப்படி இருக்கும்னா சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கிளீனா இருக்கணும். அப்பப்போ அதோட கழிவுகளை நீக்கிட்டு தேவையில்லாம வேற ஏதாவது மற்ற அது அன்வான்டான சில கழிவுகள், அதாவது சில விலங்குகளோட கழிவுகள், சில விலங்குகள் சும்மா படுத்துறதுக்குன்னு இந்த மாதிரிலாம் நம்ம இல்லாம அதை நம்ம கிளீனா வைக்கணும். சரிங்களா? முக்கியமா தடுப்பூசி போடணும். அது வந்து கால்நடை ஆஸ்பத்திரியில கேட்டாலே அதுக்கு ஏற்றப்ப அவங்க சில மெத்தட் சொல்லுவாங்க. கோழி பண்ணையில உள்ள கோழிகளுக்கு பொதுவாக உண்டாகும் நோய்கள் அப்படிங்கறத சொல்லிப்பாங்க. பாக்ஸ் அதை நான் எழுதி போடுறேன். ஸோ இது வரைக்கும் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். டிசீஸ் நம்ம பார்த்துறோம். Poultry birds suffer from various disease caused by some microbes. So it is important to their shelters clean இருக்கணும் and get the birds vaccinated against common diseases. ஸோ நம்மளுக்கு எப்படி தடுப்பூசி எல்லாம் போடுவாங்க, உங்க ஸ்கூல்ல கூட வந்து போடுவாங்க அப்படிதானே? இத்தனை அது மாதிரி சின்ன வயசுல பாத்தீங்கன்னா 2 மாசத்தோட இல்ல 2 வருஷத்தோட இந்த மாதிரி சம்திங் ஒரு கால அட்டவணை மாதிரி வச்சு நோய்க்கு உண்டான தடுப்பூசி போடுவாங்க. ஏன்னா நோய் வந்த பிறகு ஊசி போடுறத விட அதுக்கு முன்னாடி தடுப்பூசி போடுறாங்க. அது மாதிரி பேட்ஸுக்கு இந்த கோழிக்கு மட்டும் இல்ல. ஆக்சுவலி வீட்டில் விலங்கு வளர்க்குறீங்க அப்படின்னா கூட அது போடணுமாங்க. இப்போ நீங்க ஒரு நாயை வளர்க்குறீங்க, ஒரு ஆடை வளர்க்குறீங்க, மாடை வளர்க்குறீங்கன்னா தடுப்பூசி போடணும். ஸோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்துல கால்நடை மருத்துவர்கிட்ட போய் அணுகி அந்த மாதிரி சார் இந்த மாதிரி நான் இந்த இதை வளர்க்குறேன், இதுக்கு எதுவும் தடுப்பூசி போடணுமா, அப்படி தடுப்பூசி போடணும் எத்தனை நாள் ஒரு தடவை போடணும் அப்படின்னு கேட்டு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஏற்படக்கூடிய நோய்கள் அதை எழுதி போட்டுறேன். என்ன? சால்மோனெல் லோசிஸ். இது வந்து வயிற்றுப்போக்கு, விலங்குகளுக்கும் வயிற்றுப்போக்கு வரும். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாவனால. அப்ப இது வந்து ஒரு பாக்டீரியா நோய். சரியா? ரெண்டாவது ராணி கெட். ராணி கெட் நோய். இது வந்து அம்மை நோய். இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா வைரஸ்னால. சரியா? அண்ட் மூன்றாவது ஒரு நோய் இருக்கு, அதுதான் பூஞ்சை நோய். இந்த இடத்துல கொஞ்சம் கீழே எழுதுறேன்.
ஆஸ்பர் ஜில்லஸ் ஜில்லஸ் நோய். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விலங்கு வந்து பலவீனமாயிரும். சரியா? இப்ப நம்ம கோழியை பத்தி பேசிருக்கோம். அந்த கோழி வந்து பலவீனமாயிரும். ரொம்ப நலிஞ்சு போயிடும். உடல் எடையெல்லாம் வந்து போய் ஒரு மாதிரி ஒல்லியாயிரும். அது அந்த நோய் வந்து ஆஸ்பர் ஜில்லஸ் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால சார் வருதுன்னா பூஞ்சை, பங்கஸ்மம்ல இந்த பூஞ்சைனால வரும். ஏதாவது பூஞ்சை தொற்று இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த நோய் வந்துடும். அந்த விலங்குகளை பயங்கரமா அது படுத்தி எடுத்துரும். சரியா? ஸோ விலங்கு பண்ணை வச்சிருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கோ ரெண்டு கோழிக்கோ வந்துட்டுனா போதும், அவ்வளோதான். இருக்கிற 6000 கோழிக்கு 5000 கோழிக்கும் வந்துடும். நீங்கள் அதை சரியாக கவனிக்கல, சரியா ஒரு டைம்ல அதை வந்து நோட் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்துடும். ஸோ இங்கிலீஷ்லேயும் அதே தான், ஸ்பெல்லிங் அதான் போட்டிருப்பாங்க, ப்ரொனவுன்ஸ் அதே தான். சால்மன் லோசிஸ். சரியா? காஸ் பை பாக்டீரியா, டயரியா. சரியா? அது வந்து வயிற்றுப்போக்கு போட்டிருப்பாங்க, டயரியா. அண்டு ராணிக்கட் டிசீஸ், ராணிக்கட் நோய், ஃபால் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ காஸ் பை வைரஸ். அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் ஜில்லஸ் நோய். சரியா? டிசீஸ் காஸ் பை ஃபங்கஸ். ஸோ இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன் வேல கேட்பாங்க, டூ மார்க்ல கூட கேட்டுப்பாங்க. உங்க புக் பேக்ல பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் இருக்கும். புக் பேக்ல விலங்கு பண்ணையில் ஏற்படக்கூடிய நோய்கள், இரண்டு நோய்கள் பத்தி கூறுக, இல்ல மூன்று நோய்கள் பத்தி கூறுங்கன்னா அந்த மூன்று நோயை பத்தி கூறுங்க. சரியா? ரைட். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ கோழி பண்ணை, கோழி இறைச்சி, பால், அதெல்லாம் பார்த்தோம். மில்க்கு, எக்கு எல்லாத்துக்குமே. இப்போ அனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் ரெஸ் கிளாத்திங். கிளாத்திங்கா நமக்கு வந்து எப்படி இருக்கு? இந்த டாபிக் எழுதும் போது நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய உடைகளுக்கு உடை தயாரிக்கிற விலங்குகள் யூஸ் ஆகுது. சரி, எந்த விலங்குலாம் யூஸ் ஆகும்? அப்படி எதுவும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. சார் இது எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நான் சின்ன கிளாஸா படிச்சேன் சார் அப்படின்னு. உடையாக பயன்படும் விலங்கின பொருள். உடைனா நம்மளோட ட்ரெஸ், அப்புறம் நம்மளுடைய உணவு, அந்த உடைகள், கிளாத் எல்லாமே. ஓகேவா? அப்போ அதுக்கு அது அது எதுல இருந்து பண்றாங்க, என்ன மெட்டீரியல், அப்படி விலங்கு பயன்படுதுன்னா விலங்கு என்ன மாதிரி விலங்கு பயன்படும், இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரா நீங்க சேட் பண்ணலாம். சார் இந்த மாதிரி விலங்கு நான் சின்ன கிளாஸ்ல படிச்சேன் சார், இது யூஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க செம்பரியாடை பார்த்துருப்பீங்க. செம்பரியாடு பார்த்தீங்கன்னா ரோமம் அதிகம். பட் இந்த செம்பரியாடை விட இன்னும் பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்கு. அதாவது ஆடுல பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாரின் கண்ட்ல பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா அப்படி ஒரு சொட்டர் போட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்கும். அது ஏன்னா அந்த பனி பிரதேசத்துக்கு ஏத்தாப்புல அந்த விலங்குகள் வாழ்றக்காண்டி இயற்கையா அமைஞ்சிருக்குது. அப்ப விலங்குகளுடைய ரோமங்கள் மிகப்பெரிய தேவை உள்ளது. அடுத்தனா ஏன் இந்த விலங்குகளுடைய ரோமங்கள் நமக்கு வந்து தேவைப்படும்? யோசிச்சு பாருங்க. Has a great demand. The hair from the goat and the sheep used for the manufacturing woolen cloth, shawl, blankets, mufflers and socks. இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுதானே? இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஆடுகளுடைய ரோமத்தை எடுக்கிறீங்க. ஆடுகளுடைய ரோமத்தை கொண்டு என்ன பண்ணீங்களா பார்த்தீங்கன்னா கம்பளி ஆடைகள் பண்ணலாம், சால்வைகள்
அப்புறம் கால் உறைகள், கழுத்துப்பட்டை எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது தேவைப்படுது நமக்கு, அப்படிதானே? ஆடோடைய ரோமம் இதுக்கெல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது. இதே போல குதிரையோட ரோமம், ஓவியம் தீட்டக்கூடிய அந்த தூரியை நீங்க பார்த்துருப்பீங்க. அது குதிரையோட ரோமத்தை வச்சு பண்ணுவாங்க, உருவாக்க பயன்படுகிறன்னு போட்டிருப்பாங்க. விலங்குகளுடைய ரோமத்தோட அதன் தோலும் வெதுவெதுப்பான மற்றும் நவீன ஆடைகளும் தயாரிக்கிற உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வெறும் நம்ம சிமிலர்லி ஹார்ஸ் ஹேர் இஸ் யூஸ்டு, நமக்கு வந்து எப்படின்னா ஸ்மால் பெயிண்டிங் ப்ரஷஸ் அந்த இடத்துல வந்து யூஸ் ஆகுது. ஈவன் ஃபர் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்கின், வெறும் நம்மளுக்கு வந்து ரோமங்கள் மட்டும் இல்லாம அதோடைய தோள்களும் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ் டு மேக் த வார்ம் அண்ட் மாடர்ன் ஸ்டைல் கிளாத் அப்படிங்கிறது. சரியா? ரைட். ஸோ அனிமல் ஃபைபர்ஸ், இந்த ஃபைபர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே பழைய பாயிண்ட் என்னெல்லாம் தோணுது உங்களுக்கு? நம்மளுக்கு சம் ஃபேப்ரிக் ஃபைபர்ஸ் தெரியும். உதாரணத்துக்கு காட்டன், அப்புறம் சில்க் தெரியும், ஜூட் தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பேப்பர், அப்படிதானே? நம்ம படிச்சிருக்கோம் நேச்சுரல் பேப்பர், இன்னொன்று இந்த சிந்தட்டிக் பேப்பர் தோட்டு. இதுல இந்த காட்டனும் இந்த ஜூட்டும் இருக்குல்ல, இந்த ரெண்டு, இது பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேப்பர்ஸ். சரியா? ஊல் அண்ட் சில்க் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபைபர்ஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் இதை தமிழ்ல சொல்றேன், அப்புறம் அந்த லைன்ல இருந்து இங்கிலீஷ் வரேன். ஸோ ஃபைபர் அப்படின்னா இலைகள் அர்த்தம், விலங்கு இலைகள், பருத்தி, அப்புறம் சணல், அப்புறம் கம்பளி, பட்டு, காட்டன், ஊல், இதெல்லாம் அடுத்தானே. இதெல்லாம் இயற்கையான இலைகள். அதுல நம்ம பார்க்கக்கூடிய இந்த பருத்தி மற்றும் அந்த சணல் தாவர இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அது தாவர இலைகள். ஆனா கம்பளி, அப்புறம் பட்டு, இந்த இலைகள் விலங்கு இலைகள், அனிமல் பைப்பருக்கு எக்ஸாம்பிள். சரியா? ஸோ துணி நெய்ய யூஸ் ஆகுது. கம்பளி என்பது ஆடு, மென் ரோம கற்றையிலிருந்து எடுக்கப்படும் இலை. இதை தவிர முயல், யாக், அல்பகா, அல்பகான்னா ரோம ஆடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த நீங்க பார்க்கலாம், பிக்சர்ல பார்க்கலாம். ஒட்டகத்திலிருந்து ஆஹ், கம்பளி இலைகள் பெறப்படுகின்றன. பட்டுப்புழுவின் கூட்டிலிருந்து எடுக்கப்படும் இலையே பட்டு இலை. சரியா? அப்படின்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இந்த கம்பளி அப்படிங்கறதுல இருந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து சம் ஃபேப்ரிக் ஃபைபர்ஸ் இருக்கு, காட்டன், ஜூட், சில்க்லாம் இருக்கு. இதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஓகே. அதுல நம்ம காட்டனும் ஜூட்டும் பாத்தீங்கன்னா பிளான்ட் ஃபைபர்ஸ். ஏன்னா ஒண்ணுல கேட்பாங்க எது பிளான்ட் ஃபைபர் எது அனிமல் ஃபைபர்னு சொல்லிட்டு, அப்ப நமக்கு அது தெரியணும். இப்ப நம்ம போட்டிருக்கோம்ல ஊல் அண்ட் சில்க், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல் ஃபைபர்ஸ். ஸோ அதான் விலங்கு இலைகள் போட்டிருக்கேன். ஸோ wool is obtained from the fleece of sheep or goat. It is also obtained from the hair of rabbit, yak, and camel. Silk fiber is obtained from the cocoon of the silk worm. அதுதான் பட்டு புழுவோட கூடுல இருந்து அந்த பட்டு எடுப்பாங்க, சில்க். இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல ஊல் அப்படிங்கறத நம்ம கம்பளி அதை பத்தி பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஒண்ணுல நிறைய இருக்கு. பிளான்ட் ஃபைபர்னா என்ன, எது அனிமல் ஃபைபர்னா எது, அதுக்கப்புறம் விலங்கு, அதாவது கோழிப்பண்ணை அமைக்கும் போது ஏற்பட்ட நோய்கள், 3 நோய்கள், இம்பார்ட்டன்டான நோய்கள், அதை திருப்பியும் படிச்சு, ஏன்னா அந்த பேர் வாய்க்குள்ள நுழையாத பேரா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை திருப்பி திருப்பி எழுதி பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த நோய் எதனால உருவாக்கப்படுது, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், அதையும் நீங்க வந்து இது பண்ணணும். சரியா? அதுக்கு மேல உள்ளது பாத்தீங்கன்னா பட்டு, சாரி, பால், முட்டை, அதெல்லாம் ஜென்ரலா நீங்க எழுதலாம். ஆமா, ஓகே, இறைச்சி இதுக்காண்டு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு எழுதி. சரியா? இது வரைக்கும் இன்னைக்கு போதும். எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா இப்ப நீங்க சேட் பண்ணலாம். இல்லாட்டா நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் படிச்சுட்டு வந்து கூட பண்ணலாம். இது பட் இதுல டவுட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கதை மாதிரி தான் இருக்கும், விலங்குகள் எப்படி யூஸ் ஆகுது, முக்கியமா கோழிப்பண்ணை அமைக்கும் போது என்னென்ன நோய்கள் ஏற்படுது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த அந்த பிளான்ட் பேப்பர், இயற்கை இலை, அப்புறம் விலங்கு இலை, தாவர இலை, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே.
டவுட் இல்லைங்களா? சரிப்பா, அப்ப நான் கிளாஸ் நிறுத்துறேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.